அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 23 ஜனவரி 2024 அன்னைக்கு நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுடைய தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு இண்டெக்ஸ் பேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல்ல தமிழக தேர்தல் ஆணைய அறிக்கை. அடுத்த சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநில தேர்தல் ஆணையங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்முடைய தமிழக தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் துறையில் பிரதமருடைய புதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. நார்மலாகவே பிரதமருடைய புதிய திட்டம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் துறை அப்படிங்கும்போது அதோடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக இருக்குது. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சமீப காலமாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம். ஸோ அயோத்தி ராமர் கோவில் பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கல, எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க அப்படின்னாலும் கட்டிடக்கலை தொடர்பான சில தகவல் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, தெற்காசியாவுடைய மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு இருக்கு. அது எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் வேறு என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேலோ இண்டியா 2023 போட்டிகள் தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது தொடர்பான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 23 ஜனவரினாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு தினம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள். ஸோ அதை நம்ம தேசிய வலிமை தினம், பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அது தொடர்பான தகவல்களையும் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது இப்போ தான் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஜிகே குவிஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். திருக்குறள் எண் 383, பால் பொருட்பால், இயல் அரசியல், அதிகாரம் இறைமாட்சி. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனான்பவர்க்கு. ஸோ வள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை, இந்த 3 பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நிலத்தை ஆளக்கூடிய அரசனுக்கு மட்டுமல்ல, போட்டித் தேர்வர்களும் இந்த விஷயத்தை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். காலம் தாழ்த்தாத தன்மை, ஸோ படிக்கிறதுல, அதேமாதிரி கல்வியுடைமை, சரியான முறையில் படிக்கிறது, துணிவுடைமை, டிட்டர்மினேஷனோட என்னாலும் நான் அரசாங்க வேலைக்கு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு துணிவோட. ஸோ இந்த 3தோடு நம்ம படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளும் தேர்வு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேஷ் அப்படின்னு 3 டேஷ் கொடுத்துட்டு இம்மூன்றும் நீங்கா நிலனான்பவர்க்கு அப்படின்னு கொடுத்துட்டு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 2021 டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸில். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தூங்காமை கல்வி துணிவு. ஸோ இந்த குறள் இயல் அதிகாரம்லாம் கேட்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக அதிகாரம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இயலிலும் கேள்வி வந்திருக்கு. அப்போ இது தொடர்பான கேள்விகளும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த குறள் படிச்சிங்கனாலும் அதோடைய அதிகாரம் என்ன, அந்த அதிகாரம் எந்த இயலுக்குள்ளே வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 25 அதிகாரங்கள் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கணும். இதன் பிறகு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் பார்ப்போம். அதில் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல 23 ஜனவரி அதோடைய மிக முக்கியமான தினம் தேசிய வலிமை தினம், பராக்கிரம் திவாஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு அவருடைய 127வது பிறந்தநாள் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அவருடைய பிறந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 1897 ஜனவரி 23. அவருடைய இறப்பில் நிறைய மர்மங்கள் இருந்தாலும் 18 ஆகஸ்ட் 1945 நடைபெற்ற விமான விபத்தில் தான் அவர் இறந்தார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வலிமை தினம் அப்படிங்கிறது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஜனவரி 23 இருந்து தான். அதுவும் இப்போ சமீப காலமாக இந்தியாவுடைய குடியரசு தின விழா டெல்லியில் நடைபெறும் இல்லைங்களா. ஸோ அது 23 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 25லேருந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 26 அன்னைக்கு சிறப்பாக டெல்லியில் நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா 23லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவரை பெருமைப்படுத்தும் விதமாக. ஸோ தேசிய வலிமை தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குயிஸ் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதோடைய எக்ஸ்பிளேஷன் அவங்களுக்கு பின்னாடி டீட்டெயிலாக கொடுக்குறேன். முதல் கொஷின், தமிழகத்தின் மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? ஆப்ஷன் ஏ குன்னூர், பி சோழிங்கநல்லூர், சி துறைமுகம், டி கீழ்வேலூர். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய பேருக்கு குன்னூர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா நீலகிரி மலைப்பகுதி அங்கே குறைவான மக்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதே மாதிரி துறைமுகம் கூட சில பேருக்கு தோணலாம், ஏன்னா துறைமுக பகுதிங்கும்போது மக்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. பார்ப்போம் ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழ்வேலூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தான் தமிழ்நாட்டிலே மிக குறைவான வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ 1,72,000 வாக்காளர்கள் தான் அங்கே இருக்காங்க. அடுத்தபடியாக துறைமுகம் தொகுதி மிக சிறிய தொகுதி. நெக்ஸ்ட் நாகப்பட்டினம், குன்னூர், வேதாரண்யம். இதில் கீழ்வேலூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் 3மே பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகள்.
அதிக வாக்காளர் தொகுதிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு முதலிடத்தில், கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர், மாதவரம் திருவள்ளூர், ஆவடி திருவள்ளூர், பல்லாவரம் செங்கல்பட்டு. இது நம்முடைய 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய மேப்பு. ஸோ இதில் வந்து மக்கள் தொகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 39 மக்களவை தொகுதிகள் தொடர்பான தகவல்களும் நேற்று நம்ம நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இப்போ 39 தொகுதிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் அதில் மக்கள் தொகையில் மிகப்பெரியது எது சின்னது எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீபெரும்புதூர். ஸோ 23,58,526 வாக்காளர்கள் இருக்காங்க. மிக சிறிய தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 சிறிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அப்போ 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தால் ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் வந்துடும். அப்போ நாகப்பட்டினத்தில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கனால நாடாளுமன்ற தொகுதியில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்டது நாகப்பட்டினம் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கையில் வேறு ஒரு விஷயமும் வெளியிட்டிருந்தாங்க. புதிய வாக்காளர்கள்லாம் சேர்த்து சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பண்ணி பார்ப்போம். ஜனவரி 2024 நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 7.16 கோடி, ஆப்ஷன் பி 7.37 கோடி, ஆப்ஷன் சி 6.18 கோடி, ஆப்ஷன் டி 6.39 கோடி. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6,18,90,348 வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது 6.1 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. இதில் ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா 3,03,00,000 தான். பட் பெண்கள் 3,14,00,000. அப்போ தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் 8,294 பேர் இதில் இருக்காங்க. அடுத்து வயது வாரியான வாக்காளர் விவரத்தையும் நம்முடைய தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. ஸோ 40லேருந்து 49 வயது இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ 1,37,00,000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40லேருந்து 49 வயதிற்கு உட்பட்டவர்கள். ஸோ இப்போ நம்முடைய இந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்ட நம்முடைய தமிழக தலைமை தேர்தல் ஆணையருடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சமீபத்தில் தமிழக அரசால் சிறிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படாத பகுதி எது? ஸோ அமைக்கப்படாத பகுதி. ஸோ கொஸ்டின் நல்லா கவனிங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கரூர், தருமபுரி. ஸோ இதில் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுவோம் கரூர் வராது. ஏன்னா கரூர் வந்து நெசவு தலைநகரம், கண்டிப்பாக வந்து அங்கே ஜவுளி பூங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தருமபுரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது 3ல் ஏதாவது இருக்கும். அதுவும் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னாலும் பட்டு நெசவு அந்த மாதிரி நிறைய இருக்கனால காஞ்சிபுரமும் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்போது திருவள்ளூர் ஆர் தருமபுரி இதுதான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்சர் காஞ்சிபுரம். ஸோ சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் வந்து சமீபத்தில் 6 அமைச்சிருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூரில் 1, தருமபுரியில் 1, திருப்பூரில் 1, கரூரில் 3. ஸோ இந்த 4 நகரங்களில் மொத்தம் 6 சிறிய ஜவுளி பூங்காக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட உள்ளன. இன்னும் காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். எரிசக்தி துறையில் இந்தியா தற்சார்படைவதற்காக ஜனவரி 22, 2024 அன்று பிரதம அமைச்சரால் அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டம் எது? ஸோ ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா, ஆப்ஷன் பி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, சி பிரதான் மந்திரி கோவர்தன் யோஜனா அண்ட் டி பிரதான் மந்திரி உர்ஜா சுரக்ஷா யோஜனா. ஸோ இதில் நிறைய இந்த திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் போய் கேள்விப்பட்டிருக்கலாம். உஜ்வாலா, கோவர்தன் திட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் நியூஸில் போய் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போது எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடைவதற்காக ஜனவரி 22, 2024 புதுசாக தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை பொருத்தக்கூடிய திட்டம் இது. ஸோ இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் செலுத்தக்கூடிய மின் கட்டணம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறையில் இந்தியா வந்து தற்சார்புள்ள நாடாக மாறும். ஸோ இதையும் தாண்டி ஃபாசில் ஃபியூல்ஸ் இப்போ நம்ம பயன்படுத்துறது குறைக்கணும், அதாவது படிமை எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோலியத்தை பயன்படுத்துறதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரியான மாற்று வழிகளில் அதுவும் புதுப்பிக்கக்கூடிய முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை வந்து நம்ம அதிக அளவில் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இப்போது இது வந்து சூரியோதய யோஜனா, ஸோ சோலார் பேனல்ஸ் இது தொடர்பான திட்டம் இருக்கு இல்லைங்களா. இப்போது இந்த சூரிய சக்தி தொடர்பாக G20 மாநாட்டில் நம்ம இந்தியா ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. இந்தியாவோட முன்னெடுப்பில் G20 மாநாட்டில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ அது என்ன கூட்டமைப்பு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு தரமான மெட்டீரியல்ஸ் வேணும் பைலிங்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பல ஆண்டுகளாகவே நூற்றுக்கணக்கான அரசு அதிகாரிகளை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி நிறுவனம் குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி.
ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன பேச்சஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸோ அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும், ஆர் கால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தமிழகத்தின் 4வது மிக முக்கியமான கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை பின்வரும் எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டு வருகிறது? அப்போ தமிழகத்தில் ஏற்கனவே 3 முக்கியமான ஆலைகள் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4வது ஆலை எங்கே உருவாக்கப்பட்டிருக்கு? ஆப்ஷன் ஏ மீஞ்சூர், பி நெம்மேலி, சி பேரூர் அண்ட் டி காட்டுப்பள்ளி. ஸோ இதுக்கான ஆன்சர் பேரூர். ஸோ பேரூர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது, ஆனால் சென்னையோட பார்டர் அப்படிங்கிறனால நம்ம சென்னை அப்படி தான் நம்ம சொல்லிப்போம். இங்கே தான் தமிழ்நாட்டுடைய 4வது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை உருவாக்கப்பட்டு வருகிறது. இதோடைய திறன் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை வந்து பார்த்திங்கன்னா குடிநீராக்கும் அது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியாவோட, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட லார்ஜஸ்ட் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட். ஸோ டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். ஸோ அதில் மிகப்பெரியது இதுதான். தலைகீழ் சவ்வூடு பரவல் முறையில் கடல் நீர் குடிநீராக்கப்படுகிறது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைகீழ் சவ்வூடல் பரவல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். சவ்வூடு பரவல் நம்ம நார்மலாகவே இந்த டெஸ்ட்டு நம்ம சயின்ஸ் புக்கில் பார்த்துருப்போம். இப்போ தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்கள். நார்மலாக வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம உப்பு தண்ணி ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதில் அழுத்தத்தை கொடுக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய சவ்வு, ஸோ அந்த சவ்வு வந்து பகுதியளவு பொருட்களை கடத்தக்கூடிய சவ்வு. அப்போ அந்த சவ்வு என்ன பண்ணும் அப்படின்னா, அடர்த்தி மிக்க அந்த உப்பு துகளெல்லாம் நீக்கிட்டு வெறும் நீர் துகள்கள், நன்னீர் துகள்களை மட்டும் இந்த பக்கம் வந்து சவ்வு வழியால் கடத்தி அனுப்பும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படிங்கிற முறை. ஸோ இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உலகம் முழுக்க டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. உலகத்துடைய மிகப்பெரிய டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா நாட்டில் செயல்படுத்தப்பட்டுருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்மளால் வந்து நிலத்தடி நீர் குறைஞ்சிருச்சு, தென் நிறைய மழை வந்து திடீர்னு வரும், இல்லை வராமல் கூட போகலாம், பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு வந்து இப்போ கடல் நீரை குடிநீராக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக உலக அளவில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ சமீபத்தில் வந்து கிரிக்கெட் துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கீழ்கண்ட யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் எம்எஸ் தோனி, ராகுல் டிராவிட், ரவி சாஸ்திரி, அனில் கும்ப்ளே. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கு நம்ம ஆப்ஷன் பி ராகுல் டிராவிட் யோசிப்போம். ஏன்னா அவர் தான் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கார். இன்னும் சில பேர் எம்எஸ் தோனி, ஏன்னா இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமுக்கு அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சி ரவி சாஸ்திரி. ஸோ இவரும் வந்து இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் பயிற்சியாளர் தான். 1983 முதன்முறையாக உலகக்கோப்பையை ஜெயிச்சாங்க இல்லைங்களா கபில் தேவ் தலைமையில், அந்த இந்திய அணியில் இடம்பெற்ற முக்கியமான வீரர் இவர். ஸோ இவருக்கு தான் இந்த ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் 6வது கேலோ இந்தியா விளையாட்டுத் தொடரில் கபடி போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானா தான் கபடியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 டிவிஷனுமே. ஸோ இது வந்து அண்டர் 17 டிவிஷன், இது மாணவர்களுக்கானதுனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அண்டர் 17 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 டிவிஷன்லையுமே ஹரியானா தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே ஹரியானா பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்தியாவிலேயே விளையாட்டில் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம் ஹரியானா. இப்போ நம்முடைய தங்க மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, நீரஜ் சோப்ரா, அவரும் ஹரியானா மாநிலத்தை தான் சேர்ந்தவர். நெக்ஸ்ட் 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய சென்னை, மதுரை, கோவை மற்றும் திருச்சி ஆகிய இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே 2 முறை வந்து போஸ்ட்போன் ஆகி தான் கொஞ்சம் டிலேயாக நடந்துகிட்ருக்கு. ஸோ 2023 போட்டி தான் இது. ஆனால் வெள்ளம் காரணமாக நம்ம தமிழ்நாட்டில் 2 முறை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ 19 ஜனவரிலேருந்து 31 ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து இது நடைபெறுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோடைய லோகோ, இதோடைய மஸ்கட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதோடைய குறியீடு, ஸோ அந்த அடையாளம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். சமீபத்தில் அயோத்தியில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய ராமர் கோவில் பின்வரும் எந்த வகை கட்டிடக்கலையை சேர்ந்தது? ஸோ இது நம்ம கட்டிடக்கலை அப்படிங்கிறது நார்மலாகவே நம்ம வரலாறுல படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அப்போ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். ஆப்ஷன் ஏ திராவிட கட்டிடக்கலை, பி வேசரா கட்டிடக்கலை, சி நாகரா கட்டிடக்கலை அண்ட் டி மராத்திய கட்டிடக்கலை. ஸோ இது 4ல் எது வருது? ஸோ ஆன்சர் இப்போ பார்க்கலாம். நாகரா கட்டிடக்கலை. இப்போ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான கட்டிடக்கலை தான் இந்தியாவில் பெரும்பாலும் இருக்கும். அதிலும் நாகரா மற்றும் திராவிடா இந்த 2 கட்டிடக்கலை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஸோ நாகரா அப்படின்னாலே நார்த் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க, திராவிடனா சவுத் இந்தியாவில் இருக்கும். இந்த வேசரா அப்படிங்கிறது
நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா ரெண்டுத்துடைய கலப்பு. ஓகே, ஸோ மிக்ஸ்டு வெர்ஷன் அது. ஸோ வேசரா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அதிக அளவில் இருக்காது. ஒன்று திராவிடா இருக்கும், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் பெரும்பாலும் திராவிட கட்டடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்டது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோயில்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகரா கட்டடக்கலையை பின்பற்றி கட்டியிருக்கக்கூடியது. ஸோ அந்த மண்டபங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேறுபடும். மண்டபங்கள், அந்த சிகரங்கள், விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த நாகரா மற்றும் திராவிட கட்டடக்கலைக்கு இடையில மிகப்பெரிய வேறுபாடு கொண்டிருக்கும். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டைம் அதை ரீகேப் பண்ணிடலாம். தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் என்னென்ன அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு, மிகப்பெரிய மக்கள் தொகை எது, மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சட்டமன்ற தொகுதியும் பார்த்துருக்கோம், நாடாளுமன்ற தொகுதியும் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் துறையில் பிரதமருடைய புதிய திட்டம் என்ன திட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். PM சூரியோதயா யோஜனா. நெக்ஸ்ட் அயோத்தி கோவில் கட்டிடக்கலை என்ன வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நாகரா பாணியில் கட்டியிருக்காங்க. தெற்காசியாவுடைய மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சென்னை பேரூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருவாக்கப்பட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடல் நீரை குடிநீராக்க முடியும். அடுத்தது கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் எங்கெல்லாம் நடைபெறுது, அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பராக்ரம் திவாஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் என்ன அப்படிங்கிறது கொஷின் கேட்டிருந்தேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் துறை அப்படிங்கும்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச G20 மாநாட்டில் இந்தியாவுடைய முன்னெடுப்பில் உருவாக்கப்பட்ட புதிய உலக கூட்டமைப்பு எது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம், தெற்காசியாவுடைய மிகப்பெரிய கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்தியாவுடைய முதல் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டமும் தமிழ்நாட்டில் தான் 2010 தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் எந்த பகுதியில் உள்ளது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த PDF நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூவாக இதே மாதிரி டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.